என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு நான் மிக 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 அவசரமான செய்தியை சொல்லத்தான் வந்துள்ளேன். உன்னுடைய கூடவே இருந்து கொண்டே ஒரு வயதானவர், ஒரு பெண்ணானவர் உன்னை வாழவே கூடாது என்று நினைக்கிறார். அவளும் ஒரு பெண் தான். ஆனால் நீ உன்னுடைய குடும்பத்தோடு இருப்பது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவளுடைய வாழ்க்கையில் அவள் மட்டும் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எல்லா சந்தோஷங்களையுமே அனுபவித்து விட்டு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய கணவனோடும் உன்னுடைய குழந்தைகளோடும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசைகளோடு நீ வாழ்க்கை துவங்கும் பொழுது, துவங்கிய நாளில் இருந்தே அவள் உன்னிடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு வயதான ஒரு பெண்தான். தங்கமே, பிள்ளை என்பது பாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிள்ளையை உன்னோடு பேசக்கூடாது, உன்னிடம் பழகக்கூடாது, எப்பொழுதும் அவளுடைய பேச்சையை கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பது தவறுதானே? தான் வாழும் பொழுது தன்னுடைய கணவன் தன்னோடே இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இப்பொழுது அவளுக்கு ஒரு பிள்ளை வந்த பிறகு அந்த பிள்ளை கல்யாணம் செய்த பெண்ணோடு பேசவே கூடாது, சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அந்த வயதான அந்த பெண்ணுக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தருவேன். அதாவது என்ன தருவேன் என்றால், என்னுடைய தங்கமே, எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற நல்ல அடியை அவளுக்கு நான் தருவேன். நீ உன்னுடைய மனதளவில் மிக மிக பாரத்தில் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக ஒரு சிரித்து பேசக்கூட முடியவில்லை. உன்னுடைய துணையிடம் எல்லாவற்றுக்கும் நின்று நின்று என்ன பேசுகிறீர்கள், எங்கு போகிறீர்கள், என்ன சாப்பிடுகிறீர்கள், எல்லாவற்றையும் கவனித்து கவனித்து தன்னுடைய பிள்ளைக்கு அப்படியே சொல்லி கொடுத்து, சண்டையே வரக்கூடாத நேரத்தில், சண்டையே வர வேண்டிய அவசியமே இல்லாத நேரத்தில் எல்லாம் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் சண்டை வருவதற்கு காரணமாகவே அவளாகத்தான் இருக்கிறார். தங்கமான பிள்ளையே, வருத்தப்படாதே. எப்பொழுதும் வருத்தம் அடையவே கூடாது. நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தது. ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை என்னுடைய கையில் ஒப்படைத்துவிடு. நீ இவ்வளவும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இவ்வளவற்றையும் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் தானே? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரிந்ததுனால் தானே உன்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அந்த பெண்ணால், நீ அந்த வயதானவளால் நீ அனுபவித்து இருக்கிறாய். அப்பொழுது எல்லாம் நீ நினைப்பாய், இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? எப்பொழுதும் என்னுடைய குடும்பத்திற்குள் சந்தோஷமாக இருக்க விடாமல் ஏன் இவள் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாள் என்று நீ நினைத்து இருக்கிறாய். தங்கமான பிள்ளையே, நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளை. உனக்கு எந்த ஒரு மனக்குறையும் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த வயதானவளுக்கு நான் ஒரு நல்ல முடிவு கட்டுகிறேன். என்னுடைய பிள்ளையை யாரும் கஷ்டப்படுத்த கூடாது. என்னுடைய பிள்ளையை எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் வைத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு தான் மட்டும் இந்த வயதான காலத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த பிள்ளையை சந்தோஷமே தரக்கூடாது என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? தப்பாக இருக்கும் யாருமே மற்றவர்களை வாழ விட மாட்டார்கள். மனதில் கெட்ட எண்ணம் பிடித்த உன் வீட்டில் இருக்கும் அந்த வயதானவர் மனதில் தூய்மை இல்லாதவள். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். எவ்வளவுதான் நீ சொல்லி புரிய வைத்தாலும், அன்பாக நீ நடந்து கொண்டாலும் அவளுக்கு எண்ணமே நீ வாழக்கூடாது. இப்படி இருப்பவர்களிடைய நடுவே வாழ்வது மிக மிக கடினமானதுதான். ஆனால் நான் நிச்சயமாக இது அனைத்திற்கும் ஒரு நல்ல
குடிநீர் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தும் ஒவ்வொரு நபருக்கும் நான் அப்பப்போ வந்து அடிகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் இவள் பாவம் என்றுதான் நினைத்துதான் இத்தனை நாள் அமைதியாக இருந்து விட்டேன். இதற்கு மேல் உன்னை இந்த வயதிலேயே இவள் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாள் என்றால் நிச்சயமாக இவளை இதற்கு மேல் விடக்கூடாது. இவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வீட்டில் அமர்ந்திருக்கிறாள். அதனால்தான் இந்த ஒரு வேதனை எல்லாம். நீ குடும்பத்தில் இருப்பவரிடம் எடுத்து சொன்னால் கூட யாரும் காதில் வாங்குவது கிடையாது. உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் பக்கம்தான் எல்லாரும் ஆதரவாக பேசுகிறார்கள். அவள் வயதானவள், விட்டு கொடுத்து போ என்றுதான் சொல்கிறார்கள். அவள் என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள் என்பதை யாருமே கவனிக்க கூட இல்லை. இதையெல்லாம் பார்த்துதான் நீ மனம் உடைந்து இருக்கிறாய். தங்கமான பிள்ளையே, யார் வயதானாலும் சரி, வயதாகாவிட்டாலும் சரி, அடுத்தவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தொந்தரவை கொடுக்கவே கூடாது. அப்படி அவன் கொடுக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாகவே ஒரு நல்ல மனிதனானவன் கிடையவே கிடையாது. நீ எப்பொழுது என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் தானே, எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். என்னிடம் நீ எதுவுமே சொல்லவில்லை என்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்குத்தான் எப்பொழுது எல்லாமே தெரியுமே. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுமே. அதனால் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. நிச்சயமாக இந்த வயதானவளுக்கு ஒரு நல்லதொரு பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். யார் யாருக்கு எந்த நேரத்தில் தண்டனை கொடுத்தால் அவர்களுக்கு வலிக்கும் என்பது தெரியும். நிச்சயமாகவே உன்னை கஷ்டப்படுத்தும் அந்த வயதானவளுக்கு நிச்சயமாக நான் பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வேன். நீ எதையும் நினைத்து வருத்தப்படாதே. அப்பொழுது அவள் நிச்சயமாகவே நீ எப்படிப்பட்ட அன்பான பிள்ளை, உன்னை எந்த அளவு நாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் என்பதை அவள் நிச்சயமாக புரிந்து கொள்வாள். அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையில் அவளை நான் எப்படியெல்லாம் உனக்கு அவள் தொந்தரவு கொடுத்தாலோ அதே போல அவளுக்கும் நான் தொந்தரவு கொடுப்பேன். ஒரு நபருக்கு கஷ்டம் வந்தால் தானே தெரியும். அவளுடைய வாழ்க்கையில் அவளை இஷ்டம் போலவே வாழ வைத்து விட்டேன். ஆனால் அந்த இஷ்டம் தானே அடுத்து வரும் பெண்ணுக்கும் அதே போலத்தானே இருக்கும் என்று நினைக்காமல் தன்னுடைய சுயநலத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக நல்லதொரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். இத்தனை நாள் நானும் விட்டதற்கு காரணம் எப்படியாவது திருந்து விடுவாள் என்று. ஆனால் இன்னும் இன்னும் அவளுடைய கொடுமைகளானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உன்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு அவருடைய வார்த்தைகளானது மிக மிக கடினமாகவே இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துதான் நீ ஒரு முடிவுக்கு வந்தாய். இதற்குமே இந்த இந்த மனுஷியோடு நம்மால் இருக்கவே முடியாது என்று நீயே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனிமேல் இப்படியெல்லாம் அடங்கி போகக்கூடாது. அடங்கி போகத்தான் இந்த வயதானவனுக்கு இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் தோன்றுகிறது. நம்மை வாழ வைக்க கூடாது, நம்மை எப்பொழுதும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது என்பதற்காக அவளுக்கு எதிராக நீயும் பேச ஆரம்பித்தாய். ஆனால் அதை யாருமே புரிந்து கொள்ளாமல் நீ எதற்காக இப்படியே என்னுடைய வீட்டில் இருப்பவரிடம் இப்படி கடினமாக பேசுகிறாய் என்பதை தான் அனைவரும் பார்க்கிறார்களே தவிர அந்த வயதானவள் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் என்பதை யாருமே பார்க்கவே இல்லை. அவள் மற்றவர்களுக்கு நேராக நடித்துவிட்டு பின்பு என்னென்ன செய்யலாமோ அந்த அனைத்து காரியங்களையும் அவள் சரியாகவே செய்து விடுகிறாள். அது அவள் என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள் எல்லாமே உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு நேராகத்தான் அவள் நன்றாக நடித்து விடுகிறாளே. நடிப்பவளை தானே இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நம்புகிறார்கள். நடிக்கட்டும் நடிக்கட்டும் என்று நடித்தாலும் நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளியே வரத்தானே செய்யும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அந்த வயதானவளை நிச்சயமாக அவள் எப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகிறாள் என்பதை நான் வெளியே கொண்டு வருகிறேன். சீக்கிரமாக அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமாக உன்னை புரிந்து கொள்ளும் விதத்தில் எல்லா விஷயங்களையும் நானே அமைத்து தருகிறேன். கவலை மட்டும் வேண்டாம். சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாரு. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கிறேன். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, யாரால் கஷ்டம் வந்தாலும் சரிதான், அந்த கஷ்டத்தை நான் எடுப்பேன். சற்று அமைதியாக இருக்கிறேன் என்பதற்காக நான் எதையும் பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம்.
நீ கஷ்டப்படுவதை பார்க்கிறேன். அதற்கு தீர்வு கொடுக்கும் நேரம் வரும் பொழுது நான் தீர்வு கொடுப்பேன். தீர்வு கொடுக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே எல்லாம் இருக்க மாட்டேன். சீக்கிரமாக எல்லாம் நல்லதேதான் நடக்கும். கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு. நானே உன்னுடைய கொடுமைப்படுத்தும் நபரை நானே பார்த்து கொள்கிறேன். தண்டனை கொடுப்பது நான் தான், நல்லது செய்வதும் நான் தான். ஒன்று தெரிந்து கொள், நீ பேசும் பேச்சோடு நான் செய்ய போகும் விஷயங்கள் மிகப்பெரிய வழியையும் ரணத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். நம்பிக்கையோடு இரு, எல்லாம் ஒரு நாள் மாறும். புரிகிறதா தங்கமே? நம்பிக்கை மட்டும்தான் தேவை. நம்பிக்கையோடு இரு. ஓம் சாய்ராம்.